நண்பர்களே, கடலின் நடுவிலே ஒரு மிகப்பெரிய கப்பல், ஆயிரக்கணக்கான டன் கச்சா எண்ணெய், அதில் பணியில் இருந்த ஒரு சில இந்திய மாலுமிகள், எல்லாமே அமைதியாக இருந்தது. ஆனால் திடீரென்று நள்ளிரவில் அந்த மனத்தை உடைத்துக் கொண்டு ஒரு சத்தம் வருகிறது. அடுத்த கணமே எல்லாமே மாறிவிடுகிறது. ஹோர்முஸ் நேரிடைவழியின் அலைகள் சாட்சியாக இருந்தன. ஒரு இந்திய கப்தான் மீது யாரும் கற்பனை செய்திராத ஒன்று நடந்தது. ஒட்டுமொத்த உலகமும் இப்போது ஒரே ஒரு கேள்வி கேட்கிறது. வேண்டுமென்றே ஒரு இந்திய கப்பலை இந்த மூலோபாய சக்கரவியூகத்தினுள் சிக்க வைத்தார்களா? உலகின் அழுத்த கொதிகலன் என்று சொல்லப்படும் அந்த கடலின் குறுகிய வழியில் இந்திய மூவண்ண கொடியை சவாலுக்கு உட்படுத்த முயற்சி நடந்ததா? அறிக்கைகளில் நம் கப்தான் காயமடைந்தார் என்று கூறப்படுகிறது. குழுவினர் நெருக்கடியில் இருக்கிறார்கள். உலக சப்ளை சங்கிலியின் மூச்சே தடைப்பட்டு நிற்கிறது. ஆனால் நிறுத்துங்கள், ஏனென்றால் இந்தியா இப்போது வெறும் இராஜதந்திர கடிதங்கள் எழுதும் நாடாக இல்லை. கடலில் நம் மகன்களுக்கு ஆபத்து வந்தபோது இந்தியா தன் மிகப்பெரிய இராணுவ சக்தியை ஹோர்முஸ் நோக்கி திருப்பியது. கடலின் முடிசூடா மன்னன் IS விக்ராந்த் தன் முழு பலத்துடன் முன்னிலையை எடுத்துவிட்டான். இன்றைய இந்த அறிக்கை ஏதாவது திரைப்பட கதை அல்ல, மாறாக இந்திய பெருங்கடலின் புதிய சக்தி ஆர்ப்பரிப்பின் யதார்த்தம். இதை ஒவ்வொரு இந்தியரும் புரிந்து கொள்வது அவசியம். இப்போது கேள்வி வெறும் அங்கே என்ன நடந்தது என்பது மட்டுமல்ல, மாறாக கேள்வி என்னவெனில், இதன் பின்னால் இருக்கும் உண்மையான மூளை யார்? உண்மையிலேயே ஈரானின் மண்ணிலிருந்து இந்தியாவின் சகிப்புத்தன்மையின் கடைசி சுவரை உடைத்த ஏதோ ஒரு தவறு நடந்ததா? அல்லது ஹோர்முஸின் நீரில் மூன்றாவது வீரர் ஒருவரால் விரிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய மூலோபாய வலையா இது? ஒரு இந்திய கப்பலை மட்டும் ஏன் மீண்டும் மீண்டும் குறிவைக்கிறார்கள்? சரி, இன்றைய இந்த மிகவும் சிறப்பான அத்தியாயத்தில் ஹோர்முஸின் அந்த ஆபத்தான மண்டலத்தினுள் பிரவேசிப்போம் மற்றும் இந்திய கடற்படையின் அந்த வீரத்தை காண்போம். அது எதிரிகளின் தூக்கத்தையே கெடுத்துவிட்டது. IS விக்ராந்தின் அந்த பெரிய நடவடிக்கையை பற்றி பேசுவதற்கு முன்பு ஹோர்முஸில் அன்று இரவு என்ன நடந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்ப அறிக்கைகளின்படி இந்திய டேங்கர் கப்பல் ஹோர்முஸின் மிகவும் சுறுசுறுப்பான பகுதியான சோக் பாயிண்ட் என்று சொல்லப்படும் இடத்தில் கடந்து செல்லும் போது திடீரென்று சில அடையாளமற்ற படகுகள் அதை சூழ்ந்து கொள்ள முயற்சித்தன. இந்த குழப்பத்தின் போது ஒரு கடுமையான சத்தம் வந்தது என்ற செய்தி வந்தது. அதன் தாக்கத்தால் கப்பலின் பிரதான அறைக்கு சேதம் ஏற்பட்டது. நம் இந்திய கப்தான் கடுமையாக காயமடைந்தார். இப்போது இந்த கதை சிக்கலாகி விடுகிறது. இந்த பகுதி முழுவதும் ஈரானின் கண்காணிப்பின் கீழ் வருகிறது. அப்படியானால் இந்த நடவடிக்கை நேரடியாக ஈரானிடமிருந்து வந்ததா அல்லது சில வெளியார் சக்திகளின் ஆதரவு பெற்ற கடல் கொள்ளையர்களின் செயலா? பாருங்கள், ஹோர்முஸ் நேரிடை வழி வெறும் ஒரு கடல் வழி மட்டுமல்ல, இது உலகின் நாடி நரம்பு. தினசரி உலகின் 20 மில்லியன் பேரல் எண்ணெய் இங்கிருந்தே கடந்து செல்கிறது. இங்கே ஒரு கல்லும் விழுந்தால் அதன் எதிரொலி நியூயார்க்கின் பங்கு சந்தையிலிருந்து இந்தியாவின் பெட்ரோல் பம்புகள் வரை கேட்கும். நிபுணர்களின் கருத்துப்படி இந்திய கப்பலை குறிவைப்பது வெறும் தற்செயலாக நடந்திருக்காது. இந்தியா இப்போது சாபஹார் துறைமுகத்தின் வழியாக மத்திய ஆசியாவில் தன் பிடியை வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் ஹோர்முஸில் இந்தியாவிற்கு ஒரு அபாயகரமான சூழலை உருவாக்குவது இந்தியாவின் வளர்ந்து வரும் அந்தஸ்தால் தொந்தரவடையும் அந்த சக்திகளின் ஒரு திட்டமிட்ட தந்திரமாக இருக்கலாம். ஆனால் ஒருவேளை அவர்கள் மறந்துவிட்டார்கள், இது 1971ஆம் ஆண்டின் காலகட்டம் அல்ல. அங்கே நாம் யாரோ ஒரு வெளிநாட்டு உதவிக்காக காத்திருந்தோம். இது 2026ஆம் ஆண்டு. இங்கே இந்தியா தன் பாதுகாப்பின் பொறுப்பை தானே ஏற்றுக்கொள்ள தெரிந்த நாடு. நெருக்கடியின் இந்த செய்தி புது டெல்லிக்கு வந்தவுடன் தெற்கு வளாகத்தில் கூட்டங்களின் வரிசை தொடங்கியது. செய்தி தெளிவாக இருந்தது. நம் குடிமக்கள் மற்றும் நம் வாணிக கப்பல்களுக்கு ஏதாவது நடந்தால் பதில் வெறும் வார்த்தைகளால் அல்ல, நடவடிக்கையால் கொடுக்கப்படும். அதோடு கடலின் அலைகளில் ஒரு அசைவு தொடங்கியது. அது வளைகுடா நாடுகளில் இருந்து மேற்கத்திய சக்திகள் வரை அனைவரையும் திடுக்கிட வைத்தது. நண்பர்களே, அடுத்த கதையை சொல்வதற்கு முன்பு உங்களிடம் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஒரு கணம் கண்களை மூடிக்கொண்டு யோசியுங்கள். ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரத்தில் ஒரு இருண்ட கடலின் நடுவில் நம்ம துணிச்சலான கப்தானும் மாலுமிகளும் குறிவைக்கப்பட்ட போது அவர்கள் மனதில் என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை தங்கள் குடும்பத்தினரின் முகம், அல்லது ஒருவேளை அந்த மூவண்ண கொடி தங்கள் கப்பலில் பெருமையாக பறந்து கொண்டிருந்தது. அவர்கள் நமக்காகவும் உங்களுக்காகவும் நாட்டின் பொருளாதாரத்தை இயக்க உயிரை கையில் பிடித்து கொண்டு அந்த ஆபத்தான அலைகளை மோதுகிறார்கள். இன்று அவர்கள் காயமடைந்திருக்கும் போது நம் IS விக்ராந்த் அவர்களுக்கு கேடயமாக நிற்கிறது. அந்த நிலையில் ஒரு இந்தியர் என்ற முறையில் அவர்களின் இந்த வீரத்தை நாம் வணங்க வேண்டாமா? இந்த துணிச்சலான மாலுமிகள் மீதும் இந்திய கடற்படை மீதும் உங்களுக்கு பெருமை இருந்தால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கண்டிப்பாக கொடுங்கள். உங்கள் ஒரு லைக் நம் வீரர்களுக்கு ஒரு சிறிய மரியாதை. கமெண்டில் ஜெய்ஹிந்த் என்று எழுதுவதை மறவாதீர்கள். ஏனென்றால் உங்கள் அந்த 2 வார்த்தைகள் ஒரு வீரனின் மனோதைரியத்தை 7வது வானத்தில் நிறுத்திவிட முடியும். இந்த தேசப்பற்று இயக்கத்தை மேலும் பெரிதாக்க நம்மனோடு இணையுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதனால் உலகிற்கு தெரியட்டும், நம் மகன்களுக்கு விஷயம் வந்தால் ஒட்டுமொத்த இந்துஸ்தானும் ஒரே குரலில் பேசுகிறது என்று.
சரி, இப்போது திரும்பி செல்வோம் ஹோர்முஸின் அந்த முனைக்கு. அங்கே கதையில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் வரவிருக்கிறது. இந்திய கப்தான் காயமடைந்தார் என்ற செய்தி வெளியானவுடன் உலகிற்கு தோன்றியது, இந்தியா ஒருவேளை இராஜதந்திர அழுத்தம் கொடுக்கும் என்று, ஒருவேளை வில் முறையிடும் என்று. ஆனால் டெல்லியிலிருந்து வந்த உத்தரவு வேறு விதமாக இருந்தது. உத்தரவு என்னவெனில், எந்த விலை கொடுத்தாலும் பாதுகாக்க வேண்டும். அந்த உத்தரவோடு அரேபிய கடலின் அலைகளின் மேல் முன்னேறியது இந்தியாவின் சுயமரியாதை. IS விக்ராந்த் 45,000 டன் நிறையுள்ள இந்த மிதக்கும் கோட்டை தன் முழு வேகத்துடன் ஹோர்முஸ் நோக்கி திரும்பிய போது கடலின் அமைதி ஒரு பெரிய புயல் வருகிறது என்ற சங்கேதத்தை கொடுக்க தொடங்கியது. IS விக்ராந்த் அங்கே போய் நிறுத்துவது வெறும் ஒரு நிறுத்தல் மட்டுமல்ல, மாறாக ஒரு மிகப்பெரிய மூலோபாய செய்தி. விக்ராந்த் தனியாக வரவில்லை. அதோடு இந்தியாவின் மிகவும் ஆபத்தான வழிகாட்டி ஏவுகணை அழிப்பகங்களும் ஸ்டெல்த் போர்க்கப்பல்களும் வந்தன. இந்த படை ஹோர்முஸின் வாயிலில் ஒரு முற்றுகையை போட்டது. இந்திய கப்பலை குறிவைக்க சதி செய்து கொண்டிருந்த சக்திகளின் ரேடார் திரையில் இந்தியாவின் வலிமையின் எதிரொலி கேட்க தொடங்கியது. விக்ராந்தின் தளத்திலிருந்து கர்ஜித்த போர் விமானங்கள் இந்தியாவின் பாதுகாப்பு கவசம் இப்போது நம் எல்லைகள் வரை மட்டுமல்ல என்பதை தெளிவாக்கிவிட்டன. ஹோர்முஸில் அப்போது பதட்டம் உச்சக்கட்டத்தில் இருந்தது. ஒரு பக்கம் ஈரானின் கடற்கரை பீரங்கிகள் செயலில் இருந்தன, மறுபக்கம் சர்வதேச படைகள் தங்கள் நடவடிக்கைகளை செய்து கொண்டிருந்தன. ஆனால் இந்திய கடற்படை ஒரு நோ கோ ஜோன் போன்ற சூழலை உருவாக்கியது. காயமடைந்த நம் கப்தானை மீட்க கடற்படையின் சீகிங் ஹெலிகாப்டர்கள் இருண்ட இரவில் அந்த நடவடிக்கையை செய்தன. அதை சிறப்பு படையினர் மட்டுமே செய்ய முடியும். கப்தான் பாதுகாப்பாக வெளியே கொண்டு வரப்பட்டார். கப்பலின் கட்டுப்பாடு இந்திய கடல் கமாண்டோக்களான மார்கோஸ் தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டனர். இப்போது உலகம் திடுக்கிட்டு நின்றது. இந்தியா நேரடியாக ஈரானோடு மோதப் போகிறதா, அல்லது ஈரானுக்கும் இந்தியாவிற்கும் இடையில் பிளவை ஏற்படுத்த விரும்பும் அந்த அண்ணாந்த எதிரியை இந்தியா கண்டுபிடித்து விட்டதா? வட்டாரங்களின்படி IS விக்ராந்த் தன் ரேடாரை பூட்டிய போது வளைகுடாவின் பல நாடுகளில் பரபரப்பு ஏற்பட்டது. இது இந்தியாவின் செயலில் உள்ள பாதுகாப்பு கொள்கையின் அந்த பகுதி இதுவரை இந்த அளவில் பார்க்கப்பட்டதே இல்லை. நம் வாணிக கப்பல்களுக்கு ஹோர்முஸின் வழி இனி யாரோ ஒருவரின் கருணையில் அல்ல, மாறாக இந்திய கடற்படையின் வலிமையின் நம்பகத்தன்மையில் பாதுகாப்பாக இருக்கும் என்று இந்தியா தெளிவுபடுத்தியது. புவி அரசியல் நிபுணர்கள் கூறுவதன்படி இது வெறும் ஒரு கப்தானை காப்பாற்றும் விஷயம் மட்டுமல்ல, இது ஒரு சிவப்பு கோட்டை வரைவதற்கான விஷயம். அந்த கோட்டை தாண்டும் துணிவு இனி எந்த வெளிநாட்டு சக்தியும் செய்யாது. அது ஹோர்முஸாக இருந்தாலும் சரி, மல்லாக்காவாக இருந்தாலும் சரி. இந்தியா இனி தன் பாதுகாப்பின் சாவியை வேறு யாரின் கைகளிலும் விட்டுவிடப் போவதில்லை. ஆனால் ஹோர்முஸில் நடந்தது திடீரென்று நடந்ததா? இல்லை. கடந்த சில வாரங்களின் நிகழ்வுகளை கவனிக்கும் போது ஒரு பயமூட்டும் படம் தெரிகிறது. அதுவரை கவனிக்கப்படாமல் விடப்பட்டு கொண்டிருந்தது. ஹோர்முஸின் வாயிலில் இந்திய மூவண்ண கொடிக்கு எதிராக ஒரு அறிவிக்கப்படாத சதி மிக முன்பே தொடங்கியிருந்தது. இந்த தொடர் தொடங்கியது ஏப்ரல் 18ஆம் தேதி. அன்றுதான் முதல் முறையாக ஒரு இந்திய வாணிக கப்பலை ஈரானிய கண்காணிப்பு படகுகள் சூழ்ந்து கொள்ள முயற்சித்தன. அதை வலுக்கட்டாயமாக வழிமாற்ற வைத்தன. உலகிற்கு தோன்றியது ஒருவேளை இது ஒரு தவறான புரிதல் என்று. ஆனால் ஈரானின் நோக்கம் வேறு விதமாக இருந்தது. சரியாக 4 நாட்களுக்கு பிறகு ஏப்ரல் 22ஆம் தேதி ஒரு அல்ல, இரண்டு இந்திய கப்பல்கள் குறிவைக்கப்பட்டன. அவை லேசர் வழிகாட்டி அமைப்புகளால் கண்காணிக்கப்பட்டன. மணிக்கணக்கில் கடலின் நடுவில் தடுத்து நிறுத்தப்பட்டன. இந்தியா அப்போதும் அமைதியை காட்டியது. இராஜதந்திர வழிகளில் தன் அதிருப்தியை வெளிப்படுத்தியது. ஆனால் எதிர்த்தரப்பு உங்கள் சகிப்பை உங்கள் பலவீனமாக எடுத்துக்கொண்டால் அதன் விளைவு மிகவும் மோசமாக இருக்கும். ஈரான் இத்துடன் நின்று கொள்ளவில்லை. ஏப்ரல் 26ஆம் தேதி இன்னொரு இந்திய கப்பல் அருகில் சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகள் செய்யப்பட்டன. மீண்டும் இந்தியாவின் சிவப்பு கோட்டை தொட முயற்சிக்கப்பட்டது போல் இருந்தது. இந்த அனைத்து நடவடிக்கைகளிலும் இந்தியா பின்வாங்காத போது இந்த சதி மிகவும் ஆபத்தான திருப்பத்தை எடுத்தது. இதுவரை தாக்குதல் கப்பல்களின் வேகம் மற்றும் வழியில் இருந்தது. ஆனால் இந்த முறை நேரடியாக நம் இந்திய கப்தானையே குறிவைத்தனர். ஒரு மனிதன், ஒரு தலைவன், இந்தியாவின் ஒரு துணிச்சலான மகன் மீது செய்யப்பட்ட இந்த தாக்குதல் ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்திலிருந்து இந்தியா காத்து வந்த சகிப்பின் அணையை உடைக்க போதுமானதாக இருந்தது. கப்தான் காயமடைந்தார் என்ற செய்தி வந்தபோது தண்ணீர் தலைக்கு மேலே போய்விட்டது என்பது தெளிவாகிவிட்டது. ஏப்ரல் 18ஆம் தேதியிலிருந்து இதுவரை ஈரானின் இந்த நடவடிக்கைகள் நிரூபித்தன, இந்தியாவின் வளர்ந்து வரும் உலகளாவிய செல்வாக்கிற்கும் சாபஹார் போன்ற திட்டங்களுக்கும் ஒரு தடையை உருவாக்க விரும்புகிறது என்பதை. ஆனால் அவர்கள் ஒருவேளை இந்தியாவின் புதிய பாதுகாப்பு கோட்பாட்டை படிப்பதை மறந்துவிட்டார்கள். இந்தியா தன் இராஜதந்திரத்தின் மேசையை பின்னுக்கு தள்ளிவிட்டு நேரடியாக கடலின் நெஞ்சில் தன் வலிமையை நிரூபிக்க விக்ராந்தை நிறுத்தியது. ஈரானின் இந்த வளர்ந்து வரும் துணிச்சல் இந்தியாவை ஒரு நடவடிக்கை எடுக்க நிர்பந்தித்தது. அது வளைகுடாவின் வரலாற்றில் இதுவரை பார்க்கப்பட்டதில்லை. விக்ராந்த் முன்னிலையை எடுத்தவுடன் ஏப்ரல் 18ஆம் தேதியிலிருந்து இந்திய கப்பல்களை தொந்தரவு செய்து கொண்டிருந்த அந்த படகுகளும் ட்ரோன்களும் மறைந்தே போயின.
ஹோர்முசின் நீரில் இந்தியாவின் இந்த புதிய கட்டுப்பாட்டு கோடு இனி எந்த சதியையும் சகிக்கும் மனநிலையில் இல்லை. IS விக்ராந்த் ஹோர்முசின் வாயிலில் தன் நிலையை எடுத்தவுடன் உலகின் அதிகார தலைமையகங்களில் தொலைபேசிகள் அடிக்கத் தொடங்கின. வாஷிங்டனில் இருந்து மாஸ்கோ வரை அனைவரும் இந்த ஒரு விஷயத்தில் ஆச்சரியப்பட்டார்கள். இந்தியா இவ்வளவு வேகமாகவும் ஆக்ரோஷமாகவும் பதில் கொடுத்துவிட்டது என்று. அமெரிக்கா இந்த பகுதியில் தானே தன் இருப்பை வைத்திருக்கிறது, இந்தியாவின் இந்த நடவடிக்கையை சுயரட்சண நடவடிக்கை என்று அழைத்தது. ஆனால் சீனா மற்றும் துருக்கி போன்ற நாடுகளின் தளத்தில் இந்த இந்திய வீரம் அமைதியின்மையை உருவாக்கிவிட்டது. ஆனால் உண்மையான கேள்வி இன்னும் அதுதான். ஈரான் இந்தியாவை போன்ற தன் பழைய நண்பனோடு ஏன் இப்படி நடந்து கொள்கிறது? நிபுணர்களின் கருத்துப்படி இதன் பின்னால் மூன்றாவது சக்தியின் கை இருக்கலாம். ஈரானுக்குள் இருக்கும் சில தீவிரவாத குழுக்கள் யாரோ வெளிநாட்டு நாட்டின் சைகையில் வேலை செய்கின்றன. இந்தியாவிற்கும் ஈரானிற்கும் இடையில் வளர்ந்து வரும் நெருக்கத்தை முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறார்களா என்று யோசிக்கலாம். நினைவில் வையுங்கள், இந்தியாவின் சாபஹார் துறைமுக திட்டம் பல சக்திகளின் கண்களில் கரடுமுரடாக படர்ந்திருக்கிறது. ஹோர்முஸில் இந்திய கப்தான் மீது நடந்த தாக்குதல் ஒருவேளை அதே பெரிய புவி அரசியல் விளையாட்டின் ஒரு சிறிய பகுதியாக இருக்கலாம். இந்த பதட்டத்தின் தாக்கம் வெறும் எல்லை அல்லது கடல் வரை மட்டுமல்ல. ஹோர்முஸில் இந்தியாவிற்கும் ஈரானிற்கும் இடையில் நேருக்கு நேர் நிலை உருவானவுடன் உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலைகள் வானை நோக்கி ஏறத் தொடங்கின. இந்தியா ஹோர்முஸின் வழியை தன் கட்டுப்பாட்டில் எடுத்தால் அல்லது அங்கே பெரிய இராணுவ மோதல் நடந்தால் ஒட்டுமொத்த உலக பொருளாதாரமும் சிதைந்துவிடும் என்று உலகம் அஞ்சுகிறது. ஆனால் இந்தியா தெளிவாக சொல்லிவிட்டது, நம் முதல் முன்னுரிமை நம் குடிமக்களின் உயிர் மற்றும் நம் மூவண்ண கொடியின் மரியாதை. பொருளாதாரமும் வாணிகமும் அதற்கு பிறகே வரும். ஆனால் இந்திய கடற்படையின் வட்டாரங்களின்படி விக்ராந்தின் இருப்பு ஈரானை ஒரு பின்னணி தொடர்பு பேச்சுவார்த்தைக்கு நிர்பந்தித்து விட்டது. ஏப்ரல் 18ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை காண்பிக்கப்பட்ட அந்த நிலைப்பாடு இப்போது மெதுமெதுவாக இராஜதந்திரமாக மாறுவதாக தெரிகிறது. ஆனால் இந்தியா இப்போது தளர்வு கொடுக்கும் மனநிலையில் இல்லை. விக்ராந்தோடு சேர்ந்து இந்தியா தன் பிரளய ஏவுகணை அமைப்பையும் நீண்ட தூர ட்ரோன்களையும் உயர் விழிப்பு நிலையில் வைத்திருக்கிறது. இந்த செய்தி நேரடியானது. நாம் நட்பை காப்பாற்ற தெரிந்தவர்கள், அதேபோல் நம் இறையாண்மையை காத்துக்கொள்வதும் நமக்கு நன்றாகவே தெரியும். ஒரு புதிய இந்தியா ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைவிலும் தன் நலன்களுக்காக முன்னிலை எடுக்கும் திறன் கொண்டிருக்கிறது என்பதை உலகம் இன்று காண்கிறது. ஹோர்முஸின் இந்த அலைகள் இன்று வெறும் நீர் மட்டுமல்ல, இந்தியாவின் வளர்ந்து வரும் சக்திக்கு சாட்சியாக நிற்கின்றன. ஆனால் இந்த பதட்டம் இங்கேயே முடிந்து விடுமா, அல்லது இது ஒரு பெரிய போரின் முன்னறிவிப்பா? ஹோர்முஸின் இந்த அலைகள் கடந்த சில நாட்களில் கண்டது வரும் தசாப்தங்களின் புவி அரசியலை தீர்மானிக்கப் போகிறது. ஏப்ரல் 18ஆம் தேதியில் தொடங்கிய அந்த தொடர் நம் கப்தான் காயமடைந்தவரை போய் சேர்ந்தது. இந்தியாவை ஒரு திருப்பு முனையில் கொண்டு வந்து நிறுத்தியது. அங்கிருந்து திரும்பி போவது சாத்தியமற்றதாக இருந்தது. இன்று இந்த முழு நிகழ்வையும் பகுப்பாய்வு செய்யும் போது ஒரு விஷயம் கண்ணாடியைப் போல் தெளிவாக தெரிகிறது. இந்தியா தன் பாதுகாப்பிற்காக வேறு யாரின் வீட்டோவையும் வேறு யாரின் அனுமதியையும் கோரி நிற்காத நாடு என்று உலகம் இப்போது காண்கிறது. IS விக்ராந்த் ஹோர்முஸில் முன்னிலையை எடுத்தது வெறும் ஒரு இராணுவ நடவடிக்கை மட்டுமல்ல, மாறாக இது 140 கோடி இந்தியர்களின் அந்த நம்பிக்கையின் அடையாளம். அது சொல்கிறது, உலகின் எந்த மூலையிலும் மூவண்ண கொடிக்கு அவமதிப்பு நேர்ந்தாலும் அல்லது ஒரு இந்திய குடிமகனுக்கு ஆபத்து வந்தாலும் இந்தியாவின் பதில் உடனடியாகவும் அழிவுகரமாகவும் இருக்கும். நம் மென் சக்தியின் போர்வைக்கு கீழே ஒரு மிகப்பெரிய கடின சக்தியும் ஒளிந்திருக்கிறது என்பதை நாம் நிரூபித்து விட்டோம். தேவைப்படும் போது இடியைப் போல் தாக்கத் தெரிந்தது அது. புவி அரசியல் நிபுணர்களுக்கு இது ஒரு வழக்கு ஆய்வு. யுத்தத்தை தொடங்காமல் வெறும் தன் இருப்பையும் மூலோபாய முற்றுகையையும் மட்டுமே கொண்டு ஈரான் போன்ற பகுதி சக்தியை பேச்சுவார்த்தை மேசைக்கு வர நிர்பந்தித்து விட்டது இந்தியா. இது வலிமை மூலம் இராஜதந்திரம், அதாவது சக்தியின் வழியே கூடுகளை நடவடிக்கை. இதன் மிகவும் சரியான உதாரணம். வரும் காலத்தில் ஹோர்முஸின் இந்த நெருக்கடி இந்தியாவை தன் கடல்சார் கோட்பாட்டை இன்னும் ஆக்ரோஷமாக மாற்ற தூண்டும். இனி நாம் வெறும் இந்திய பெருங்கடலின் காவலர்கள் மட்டுமல்ல, இந்தியாவின் பொருளாதார நலன் தொடர்பான அனைத்து கடல் வழிகளிலும் நம் கண்களை வைத்திருப்போம். காயமடைந்த நம் கப்தான் மற்றும் துணிச்சலான குழுவினரை பொறுத்தவரை ஒட்டுமொத்த நாடும் இன்று அவர்களோடு நிற்கிறது. அவர்களின் வீரம் உறுதி செய்தது. தாக்குதல் செய்தவர்களின் நோக்கங்கள் வெற்றியடையாமல் போயின என்று, தாக்குதலில் ஈடுபட்ட ஒவ்வொரு முகத்தையும் அம்பலப்படுத்துவோம் என்று இந்திய அரசும் கடற்படையும் தெளிவாக்கிவிட்டன. ஹோர்முஸின் அந்த வழியில் இந்தியா வரைந்த அந்த கோடு எதிர்காலத்தில் குறிவைக்க நினைப்பவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. எல்லையை மீறி வர முயற்சிக்காதீர்கள், ஏனென்றால் இங்கே நேரில் நிற்கும் இந்தியா இனி நிற்காது. நண்பர்களே, ஹோர்முஸின் இந்த நிகழ்வு நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கொடுத்துள்ளது. ஒரு விழிப்பு மிக்க குடிமகன் என்ற முறையில் உங்கள் கருத்து என்ன? ஹோர்முஸை போன்ற உணர்ச்சிமிகு பகுதிகளில் இந்தியா தன் கடற்படையை நிரந்தரமாக நிறுத்திவிட வேண்டுமா?
ஈரானோடு நம் உறவுகளில் இனி ஒரு பெரிய மாற்றம் தேவை என்று உங்களுக்கு தோன்றுகிறதா? உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். ஏனென்றால் உங்கள் குரலே இந்த விவாதத்திற்கு வலிமை கொடுக்கிறது. இந்த ஆழமான பகுப்பாய்வு அறிக்கை மற்றும் இந்திய கடற்படையின் வீரத்தை அடிப்படையாக கொண்ட இந்த அறிக்கை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கண்டிப்பாக கொடுங்கள். உங்கள் நண்பர்களோடும் குடும்பத்தினரோடும் பகிருங்கள். இதனால் ஒவ்வொரு இந்தியரும் தெரிந்து கொள்ளட்டும் நம் படைகள் எல்லையிலிருந்து ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைவிலும் எவ்வாறு நம் கண்ணியத்தை காத்து வருகின்றன என்று. மேலும் பாதுகாப்பு மற்றும் புவி அரசியல் தொடர்பான இப்படிப்பட்ட வடிகட்டாத செய்திகளோடு இணைந்திருக்க விரும்பினால் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மணி ஐகானை அழுத்துவதை மறவாதீர்கள். ஹோர்முஸின் ஒவ்வொரு அலையிலும் நாம் கண்களை வைத்திருக்கிறோம். புதிய தகவல் வரும்போது நாம் உங்களிடம் முதலில் கொண்டு வருவோம். அதுவரை நம்மனோடு இணைந்திருங்கள்.